தற்போது வருவாய்த்துறை செயலாளர் திரு சந்திரமோகன் இணைப்பில் வந்திருக்கிறார். அவர் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தற்போது புயலுடைய மைய பகுதி கரையை கடந்து கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அரசு தரப்புல எடுக்கப்பட்டிருக்கு? முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அரசு தரப்புல செய்யப்பட்டிருக்கு சார்? அரசு தரப்புல மக்களுக்காக ஒரு வேண்டுகோள். இப்போ புயலானது இந்த ஐ ஆஃப் த ஸ்டார்ம் சொல்லுவாங்க, அந்த நிலைமை இப்ப சென்னையில இருக்கின்றது. இது 3 மணி முதல் 6 மணி வரை திருப்பி பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் அறிவித்திருக்கிறாங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு சேர்ந்த அனைத்து பொதுமக்களும் தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்ற வரைக்கும் வீட்டு விட்டு வெளியே வர வேண்டாம் என்று நாங்க கேட்டுக்கொள்கிறோம். இது வெளியே இந்த கனமழை காரணமால நிறைய ட்ரீ ஃபால் ஆயிருக்கு. ஒரு 25 இடத்துல எலக்ட்ரிக்கல் போல்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ மக்கள் பாதுகாப்பா இருக்கணும்னு சொன்னா அவங்க வீட்டுக்குள்ள இருக்கணும், வெளியே வரக்கூடாது. ஸோ இது நம்ம அரசு சார்பாக ஒரு வேண்டுகோள். என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்க செஞ்சிருக்கீங்க சார்? இப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சொன்னா இது நேத்திலிருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கின்றோம். இன்னைக்கு ஒரு 90 ரிலீஃப் சென்டர்ஸ் நம்ம ஆபரேட் பண்ணிட்டு இருக்கின்றோம். இதுல 8000க்கு மேற்பட்ட மக்கள் நம்ம தங்க வச்சுட்டு அவரை பாதுகாப்பா வச்சுட்டு இருக்கின்றோம். இது இல்லாமல் எந்தெந்த இடத்துல ட்ரீ ஃபால்ஸ் ஆயிருக்கு அதுக்கு ஸ்பெஷல் டீம்ஸ் அனுப்பிச்சு அந்த ட்ரீஸ் கட் பண்ணி டிராபிக் ரெஸ்டோர் பண்றதுக்காக இந்த டீம்ஸ் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதே இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி வயர்ஸ் எங்கெங்க துண்டிக்கப்பட்டதோ அதை ரெஸ்டோர் பண்றதுக்காக இவி சார்பாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துட்டு இருக்கின்றாங்க. நிறைய இடங்கள்ல பெரிய பெரிய கட்டணங்களே சேதமாயிருக்கு. இந்த மாதிரி தற்காலிக முகாம்களை தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை நீங்க எப்ப திருப்பி அனுப்புவீங்க? அவர்களுடைய வீடுகள் சேதமடைஞ்சிருந்தா அதை முற்றிலுமாக சரி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுமா? அந்த சமயங்கள் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சார்? இப்போதைக்கு நம்ம என்டையர் போக்கஸ் இந்த சைக்ளோன் பாஸ் ஆகுற வரைக்கும் மக்களை சேஃபா வைக்கணுங்கிறது தான் நம்ம போக்கஸ். ஒன்ஸ் இந்த ஈவினிங் முடிச்ச பிறகு இந்த சைக்ளோன் பாஸ் ஆன பிறகு எந்த விதமான டேமேஜஸ் இருக்கு, அது எப்படி ரெஸ்டோர் பண்றதுக்காக ஏற்பாடுகள் என்ன செய்யணுங்கிறத பத்தி நம்ம நடவடிக்கை எடுக்கப்படும். உதவி கேட்டு வரக்கூடிய மக்கள் எப்படி எங்கெங்கெல்லாம் தொடர்பு கொள்ளணும்? அரசு தரப்புல அதுக்கு என்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்கீங்க? இப்ப மழையோட அளவு தீவிரம் அதிகமாகும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. மக்கள் ஏதேனும் உதவி அப்படின்னா அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய யாரெல்லாம் தொடர்பு கொள்ளலாம் சார்? மக்கள் பேசிக்கலி அந்தந்த மாவட்டத்துல இருக்கின்ற கண்ட்ரோல் ரூம் தொடர்பு கொள்ளலாம், இல்ல அந்த உள்ளாட்சி அமைப்புகளின் ஆபீசர்ஸை தொடர்பு கொள்ளலாம், இல்ல ஸ்டேட் லெவல்ல இருக்கிற இந்த கட்டுப்பாட்டு மையத்தை தொடங்கலாம்.